பெண்களாக பிறந்தவர்கள் மீது இந்த 3 வாசனைகள் வீசவே கூடாது என்று சாமுத்திரிகா லட்சணம் சாஸ்திர குறிப்புகள் சொல்லுது. சாமுத்திரிகா லட்சணம் பெண்ணின் அங்கம் மற்றும் குண அமைப்பை கொண்டு பலன்கள் குறிப்பிடுகிறது. லட்சுமணமான முகம் என்று சிலரை குறிப்பிடுவதை பார்த்திருப்போம். இந்த லட்சுமணத்தை கொண்டு குறிப்பிடப்படும் பலன்கள் சாமுத்திரிகா சாஸ்திரம் ஆகும். இந்த சாஸ்திரத்தின் அடிப்படையில் பெண்களின் மீது வீசக்கூடாத வாசனை என்னென்ன என்பதை தான் இந்த ஆன்மீக சார்ந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் அனைவரும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். கூடவே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் மேலும் நம்ம வீடியோவை பார்க்க முடியும். எல்லா சாஸ்திரங்களும் பெண்களுக்கு தனித்துவமான பலன்களை எடுத்துரைப்பதன் மூலமாகவே பெண் எவ்வளவு முக்கியத்துவம் வகிக்கிறாள் என்பதை புரிந்து கொள்ள முடியுது. ஒரு குடும்பத்தில் பெண் இல்லை என்றால் அந்த குடும்பமே சிதறி போவதற்கு வாய்ப்புகள் அதிகம். என்னதான் ஆண் உழைத்து கஷ்டப்பட்டு சம்பாதித்தாலும் பெண்ணே அந்த சம்பாத்தியத்தில் குடும்பத்தை சரியாக திட்டமிட்டு நடத்துறா. எனவே பெண்ணே அங்கு அரசாட்சி புரிவதா இருக்குது. புனிதமான பெண் குலத்தில் பிறந்தவர்கள் தன் பிறப்பை எண்ணி எப்பொழுதும் வருந்தக்கூடாது என்று சாஸ்திரங்கள் குறிப்பிடுகிறது. கர்மா அடிப்படையில் வினைகளை அனுபவித்துதான் ஆக வேண்டும். நாம் அதற்காக தான் நல்லவைகளை நினைத்து நல்லவைகளை செய்ய வேண்டும் என்று ஆன்றோர்கள் சான்றோர்கள் பலரும் சொல்கின்றனர். நம் எண்ணத்திற்கு ஏற்பவே பலன்களும் இருக்கிறது. நல்ல எண்ணங்களை மனதில் விதைத்து விடுங்கள். அதுவாகவே உங்களுக்கு நற்பலன்களை எங்கிருந்தாவது தேடிக்கொண்டு வந்து தரும். பெண்கள் மீது துர்நாற்றம் வீசக்கூடாது. அதனால் எப்போதும் பெண்கள் எந்த நிலையிலும் தினமும் குளிப்பதை தவிர்க்கக்கூடாது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றது. பெண்களின் மீது மாமிச வாசனை வீசக்கூடாது. புனிதமான பெண்கள் மாமிசத்தை சமைத்தாலும் கூட அந்த மாமிச வாசனை தன் மீது வராதபடி பார்த்து கொள்ள வேண்டும். அந்த அளவிற்கு சுத்தமான எதையும் சமைத்து பரிமாற வேண்டும். தன் உடையையும் எப்போதும் மாமிச வாசம் இல்லாமல் வைத்து கொள்ள வேண்டும். பொதுவாக குளித்து முடித்துவிட்டு தான் சமைப்பார்கள். ஆனால் மாமிசம் சமைப்பவர்கள் சமைத்துவிட்டு குளித்து விடுவது அதுதான் மிகவும் நல்லது. மாமிச வாசம் வீசும் பெண்கள் கையில் லட்சுமி வாசம் குறையும் என்பது நியதி. கொன்றால் பாகம் தின்றால் போச்சு என்பது பழமொழி. கொல்பவர்களுக்கே பாவம் வந்து சேரும், சாப்பிடுவர்களுக்கு பாவம் வந்து சேராது என்று கூறுவார்கள். அதுபோல மாமிச வாசம் வீசுபவர்கள் மீது லட்சுமி வாசம் குறையும். எனவே உடலையும் உடையையும் நறுமணத்துடன் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பெண்களின் மீது கற்றாழை வாசனை வீசக்கூடாது என்று சாமுத்திரிகா லட்சண சாஸ்திர குறிப்புகள் கூறுகிறது. கற்றாழை தெய்வீக அம்சமாக பொருந்திய ஒரு மூலிகை செடியாகும். இதிலிருந்து வடியும் மஞ்சள் நிற திரவம் ஒரு விதமான வாசனையை உண்டு பண்ணக்கூடியது. இது விஷத்தன்மை கொண்டது. எனவேதான் கற்றாழையை நன்கு நிறைய முறை தண்ணீர் ஊற்றி கழுவி பயன்படுத்துமாறு கூறப்படுகிறது. இந்த கற்றாழை வாசை பெண்கள் மீது வீசக்கூடாது. இது சாமுத்திரிகா லட்சணத்தை குறைக்கும் என்று சொல்லப்படுகிறது. வேம்பு அம்மனின் அம்சம் பொருந்திய ஒரு அற்புதமான மூலிகை மரமாகும். வேம்பு வாசம் வீடுகளில் நிறைந்திருப்பது நல்லதுதான் என்றாலும் பெண்களின் மீது வேம்பு வாசம் வீசக்கூடாது என்றும் கூறப்படுகிறது. சாமுத்திரிகா லட்சணம் வேம்பு வாசனம் வீசும் பெண்களிடம் குலவிரக்தி தடைபடும். இது தெய்வீக வாசம் என்பதால் இவ்வாசம் பெண்கள் மீது எப்போதும் வீசிக்கொண்டிருக்க கூடாது. உங்கள் மீது வீசக்கூடிய வாசனை என்னவென்றால் சாம்பிராணியின் வாசனை உங்கள் கூந்தலிலிருந்து வீசலாம். மேலும் உங்கள் மீது குங்குமம், விபூதி போன்ற நன்மையான வாசனைகள் உங்கள் மீது வீசலாம். தாழம்பூ போன்ற வாசனைகளும் சந்தனம் போன்ற வாசனைகளும் உங்கள் மீது வீசலாம். அதனால் வீசக்கூடாத வாசனையை கண்டிப்பாக உங்கள் மீது படர விடாதீர்கள். நன்றி. நாளைய ஒரு நல்ல ஆன்மீக தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு இனிய வேண்டுகோள். நமது சேனலை இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்போ தான் நம்ம சொல்கிற இந்த நல்ல தகவல்கள் அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும். நன்றி. நாளை சந்திப்போம்.